வணக்கம். செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2025 ஜூலை 23 புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமானது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய கடலோடு இணைந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலையோட சீன பகுதியிலிருந்து ஹாங்காங், சீனா கடந்து வியட்நாம், லாவோஸ் கடந்து தாய்லாந்து, மியான்மர் வழியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய வைபா புயலின் செயலிழந்த பகுதி வங்கக்கடலில் இறங்கி இன்றைக்கே இறங்க போகுது. நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைய போகுது. இது வரக்கூடிய நாட்களிலே ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசம் வழியாக குஜராத், ராஜஸ்தான் வழியாக பாகிஸ்தானை நோக்கி நகர இருக்கிறது. இதன் காரணமாக தற்பொழுது மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிராவிலே பலத்த மழை பொழிந்து வருகிறது. தமிழ்நாட்டிலே அணைகள், நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது. குற்றால அருவியில வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டிலே குளிர்ந்த சீதோஷ நிலையை ஏற்படுத்தி இருந்தாலும் மாலை இரவு இடிமழை பொழிவை ஆங்காங்கே மிரட்டும் வானிலையும் தூறலையும் கொடுத்து வடகடலோரம், வடவுள் மாவட்ட பகுதிகளில், குறிப்பாக கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு. ஆந்திர, கர்நாடக எல்லையோரத்தில் நேற்று முன்தினம் நல்ல மழைப்பொழிவு. தென்கனிக்கோட்டை மற்றும் அவலூர்பேட்டை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தோட திருக்கோவிலூர், நேற்றைக்கு விக்கிரவாண்டி என்று நல்ல மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில நாடெங்கும் நல்ல மழைப்பொழிவு, பலத்த மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா பகுதிகளிலையும் வடகிழக்கு மாநிலங்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த இமயமலை ஒட்டிய பகுதி, பாகிஸ்தான் எல்லையோர பகுதி பாகிஸ்தானுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. ஏற்கனவே கடந்து சென்ற நிகழ்வு பாகிஸ்தானில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இமாச்சல பிரதேசத்துல தொடர்ந்து வெள்ளம் பழகி போய்விட்டது அவர்களுக்கு. வட மாநிலம் எல்லாம் வெளுத்து வாங்கும் மழைப்பொழிவால் ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில புதிய நிகழ்வு வங்கக்கடலிலே நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் பொழுது மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்ட், ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள், அண்டை நாடாம் வங்கதேசம், பூட்டான் மற்றும் நேபாளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்தாலும் தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களிலே கனமழை காத்திருக்கிறது. வட மாநிலங்களிலே மிக கனமழை, அதிக கனமழை, அதீத மழைப்பொழிவு எல்லாம் காத்திருக்கிறது. இன்றைக்கு 23ஆம் தேதி ஒடிசா, வடக்கு ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிராவின் உள்பகுதி நாக்பூர் வரைக்கும், அதே போல சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா பகுதிகளெல்லாம் நிறைய மழைப்பொழிவை இன்றைக்கே கொடுக்க போகிறது. தொடர்ந்து இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்து தீவிரமடையும் பொழுது வங்கக்கடல்ல ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவிற்கு தொடர் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. பிறகு வடகிழக்கு மாநிலம் எல்லாம் வெளுத்து வாங்க போகிறது மழை. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், வட மாநிலங்கள்ல 75% இடங்களில விவசாயத்துக்கு ஏற்ற மழையும் 25% இடங்களில பாதிக்கக்கூடிய மழையும் இருக்கும் என்று சொன்னோம். அதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லி இருந்தோம். பற்றாக்குறை என்பது இல்லை. தமிழ்நாட்டில் பெய்திருக்கக்கூடிய மழை கூட சராசரி மழை பொழிந்திருக்கு. ஆகவே நாடெங்கும் அதீத மழைப்பொழிவு கொடுத்து வருகிற நிலையில புதிய நிகழ்வு போய் ஒடிசா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதியெல்லாம் நிறைய மழைப்பொழிவை 24ஆம் தேதியிலிருந்து தீவிரப்படுத்த இருக்கிறது. 24ஆம் தேதி இது தீவிரமடைந்து உள் மாநிலங்கள் நோக்கி நகரும் பொழுது கேரளாவிலே மழைப்பொழிவு தீவிரமடையும். அதாவது காற்று கிழக்கு நோக்கி பயணிப்பது கொஞ்சம் வேகம் குறையும். காற்று குவிதல், காற்றோட திசை மாறுதல்,
காற்றோட முறிவு எல்லாமே கேரளாவில் நடைபெறும் என்பதனால கேரளா முதல் மகாராஷ்டிரா வரைக்கும் உள்ள அரபிக்கடலோரம் நிறைய மழைப்பொழிவு வரக்கூடிய 25, 26 தேதிகளில் இருக்கு. தமிழ்நாட்டிலும் தெற்கு காற்று நுழைந்த ஆங்காங்கே மாலை இரவு மழைப்பொழிவை தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் வடகடலோரம் என்ன அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை 25ஆம் தேதியிலிருந்து கொடுக்கும். 25ஆம் தேதியிலிருந்து வட மாநிலங்களிலும் தீவிரமடையக்கூடிய மழைப்பொழிவு மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதி, மகாராஷ்டிராவின் பெரும்பாலான பகுதிகள், மகாராஷ்டிராவில் அனைத்து பகுதின்னு சொல்லலாம். தெலுங்கானாவில் வடக்கு பகுதி, ஆந்திர பிரதேச வடக்கு பகுதி, தெலுங்கானாவோட தெற்கு பகுதி ஹைதராபாத்திற்கும் கனமழை உண்டு. அதே போல ஆந்திர பிரதேசத்தோட விஜயவாடா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மத்திய ஆந்திர பிரதேசம் கனமழை உண்டு. ஆனால் வடக்கு ஆந்திர பிரதேசம், வடக்கு தெலுங்கானா, ஒடிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், பீகார், ஜார்க்கண்ட் எல்லாம் ஒரு அச்சமூட்டும் மழைப்பொழிவை வரக்கூடிய 25ஆம் தேதியிலிருந்து கொடுக்க போகிறது. 26ஆம் தேதி வாக்கில் அந்த நிகழ்வு ஒடிசா வழியாக உள்ளே நகரும் பொழுது மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா, சத்தீஸ்கர், தெலுங்கானாவின் வடக்கு பகுதி, ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு ஓரத்திற்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். வடகிழக்கு மாநிலங்களுக்கும் கொடுக்கும். வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் வரக்கூடிய 27ஆம் தேதி மழைப்பொழிவு காத்திருக்கு. 27, 28, 29 வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் அனைத்து இமயமலை ஓர மாநிலங்கள், இமயமலை பகுதிகளுக்கும், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகாவின் வடக்கு பகுதி உட்பட நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. இந்த மாத இறுதி வரை இந்த நிகழ்வு பாகிஸ்தான் எல்லையோரம் பகுதியை நோக்கி நகரும் பொழுது படிப்படியாக மழையோட தீவிரம் குறையும். இருந்தாலும் மெல்ல மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை பொழிவு தமிழ்நாட்டிலே தலையெடுக்கும். 25ஆம் தேதியிலிருந்து மாத இறுதி வரை ஆங்காங்கே காற்று குவிதல் காரணமாக கொடுக்கக்கூடிய மழை 30ஆம் தேதிக்கு மேல், 31ஆம் தேதிக்கு மேல், 1ஆம் தேதி, 2ஆம் தேதி கொஞ்சம் ஆங்காங்கே மழைப்பொழிவை ஏற்படுத்தும். எந்தவித நிகழ்வும் வங்கக்கடலையும் வட மாநிலங்களையும் ஒரு வலுவான நிகழ்வாக இருக்காது. வடகிழக்கு மாநில பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். பெரிதாக பிற மாநிலங்களில் 31ஆம் தேதி, 30ஆம் தேதிக்கு மேலே இருக்காது. அது தமிழ்நாட்டு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு மாலை இரவு வெப்பச்சலன மழையை வரக்கூடிய ஆகஸ்ட் 2, 3, 4, 5 தேதிகளில் கொடுக்கும். வடகிழக்கு மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழையும், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட தென் மாநிலங்களிலே மாலை இரவு வெப்பச்சலன மழை பொழிவையும் கொடுக்க இருக்கிறது. இப்படி ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வலுவான நிகழ்வு இல்லாமல் காற்றின் ஓட்டம் மிக குறைந்து வெப்பம் அதிகரித்து மாலை இரவு வெப்பச்சலன மழை பொழிவை தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர, கர்நாடகா பகுதிகளிலையும் கொடுக்க போகிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதற்கு பிறகு ஆகஸ்ட் 2வது வாரத்திலிருந்து நிகழ்வுகள் உருவாகும். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இடி மழைப்பொழிவு, கனமழைப்பொழிவு தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஒதுக்கி கொடுத்தாலும் கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைய வெப்பச்சலன மழைப்பொழிவு தலையெடுக்க இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். வானிலை அறிந்து, வானிலை மாறுதல் அறிந்து, துல்லியம் அறிந்து, திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.